குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திருமணமான ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா. ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கு வச்சுப்பாங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒய்ஃப்க்கு வச்சுப்பாங்க. அதே ஒய்ஃப்ட்டு போய் கேட்டோம்னா, நீங்கள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒய்ஃப்ட்டு போய் நாளைக்கு நம்ம பையன் பெருசாகி கல்யாணம் ஆச்சுன்னா, அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டால் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எந்த ஒரு நியாயம்னு தெரில. பட் இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் என்ன கேட்டால் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ண நான் சொல்லுவேன். அதுக்காக எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள ஹர்ட் பண்ணணுன்னு கிடையாது. அதுக்கு சில விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த உலகத்தில் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம நேசிக்கிறது நம்ம அப்பா அம்மா மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒய்ஃப் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம கூட வருவாங்க. பட் நம்ம அப்பா அம்மா அப்படி கிடையாது. அவங்க நம்ம கூட எவ்வளோ காலம் இருக்க போகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, 2 பேருமே முக்கியம்தான். பட் நம்ம அப்பா அம்மா நம்ம ஃபஸ்ட்டு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். என்றைக்குமே நம்ம அப்பா அம்மா தப்பே பண்ணாலும் யார்ட்டையும் விட்டு கொடுக்கவும் கூடாது, அவங்கள விட்டு கொடுத்து பேசவும் கூடாது. ஏன்னா நம்மளை நம்ம தப்பே பண்ணாலும் நம்மளை அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆனால் யார்கிட்டையுமே நம்ம அப்பா நம்ம விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருமே முக்கியம்தான். பட் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அதே நம்ம ஒய்ஃபு, நம்ம பையன் அவன் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் இவங்க பண்ணது தப்புன்றதே அவங்களுக்கு புரியும். இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் தோசை செஞ்சிட்ருக்காங்க. நான் போய் அவங்களுக்கு கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க.